அன்புக்குரியர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி நேற்று தினத்திலே நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சிலுவிலே சுமந்து தீர்த்தார். அது உன்னத ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய மகிமை என்று. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு அநேக தேவ பிள்ளைகள் பாவத்தை பின்தொடர்ந்து நாம் விரும்பி பாவத்தை செய்து தேவனையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியையும் துக்கப்படுத்துகிறோம் என்பதை ஒற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இன்று இருக்கிறோம். தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், வேதத்திலே சில வசனங்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக வெளிப்பட்ட தேவனுடைய வாழ்விலே அவருடைய தனிப்பட்ட எந்த ஒரு காரியங்கள்லையும் பாவம் இல்லை. நமக்காக அவர் பாவமானார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய கிருபாதார பலியாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். நமக்காக தான் அவர் பாவங்களை சுமந்து பலியானார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அவர் சொல்லிய கட்டளையை அவரே தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நிறைவேற்றுகிறதற்காக கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் உங்களுக்காக எனக்காக சிந்தி சிலுவையில் சில ஆசீர்வாதங்களை சம்பாதித்து கொடுத்தார். கடந்த நாட்கள் நாம் தியானித்தமே, வியாதியை விலக்கி அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரான நிலையை குறித்தும் நம்முடைய எல்லா சாபங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்பதையும் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோமே, இந்த பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. சில பாவ வாழ்க்கை நம்மிடத்தில் தொடரும்போது நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையில் இரக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, தயவு கிடைக்காத, திரும்பிய திசையெல்லாம் அடைப்பட்டிருக்கிறது, எங்கேயும் பாதை கிடைக்கவில்லை, எங்கேயும் எனக்கு சரியான காரியங்கள் வாய்க்கவில்லை, எங்கேயும் என்னுடைய காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்ந்து சுகித்திருக்க முடியாது. பாவங்களை மடியிலே சுமக்கும் போது வேதம் சொல்லுகிறது, காயினுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போது, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் உன் வீட்டின் வாசல்ல பாவம் படுத்திருக்கும் என்று சொல்லி, இன்றைக்கு நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்பதை நாம் அறிக்கை செய்வோம். வாய்களை திறந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்யும் போது ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும். அநேகர், நான் ஆராதனை நடத்துவதனால, சபையில் ஆராதனை நடத்தும் போது, ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கும்போது, ஆராதனை நடத்தும் போது, அந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிற நேரம் நல்லா இருக்குதுனே, அர்ப்பணிக்கிற நேரம் ஆண்டவரோடு நெருங்கியிருப்பது போல் இருக்கிறது. கொஞ்சம் தூரம் உலகத்துக்குள்ளே போகும்போது மறுபடியும் வாழ்க்கை கரைபடிந்தது போல கசப்பும் வெறுமையும் ஏதோ ஒரு விரக்தியில் போவது போல இருக்குதுன்னு சொல்லி சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். நான் ஒன்று சொல்லுவேன், ஆலயத்தில் மாத்திரம், தேவ சமூகத்தில் மாத்திரம் பாவரிக்கை பண்ணி விடுதலை பெற்று கொண்டால் போகாது. தனிப்பட்ட வாழ்க்கையில அதை விட்டு விடக்கூடிய அனுபவங்கள் நமக்கு வேண்டும். அதை விட்டுவிட அந்த வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் அல்லவா? இந்த பாவங்களை விட்டுவிட வேண்டும். வசனத்தின்படி நம்மை வேலியடைத்து பாதுகாத்து கொண்டு நம்முடைய எல்லைகள் இருக்கக்கூடிய அந்த பாவங்களை விட்டுவிட ஆண்டவர் இன்றைக்கு கிருபை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஏனால் 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நம்மிடத்திலிருந்து நீக்கிறதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். பாவங்களை அறிக்கை செய்கிறோமா? எந்த மட்டும் இந்த பாவத்தை சுமந்து நாம் இளைத்து போவோம். கொஞ்சம் மனதிலே யோசித்து பார்ப்போமே. பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். ஏன் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து நாம் கிறிஸ்தவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? தெய்வ பிள்ளைகளே, தெய்வஜனமே, ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், இன்னும் பாவத்தை பின்தொடரும் என்றால்
ஒன்று எச்சரிப்போடு கூட சொல்லுகிறேன், இன்றைக்கு பண்டிகைகளை ஆசரிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. இங்கு பாவத்தை சுமந்து சுமந்து இழைத்து போவோம் என்றால் பரலோக பாக்கியத்தை இழந்து விடுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. ஏன்னா 1 பேதுரு புத்தகம் 1:14 இப்படியாய் போட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்க. என் வாழ்க்கையில் எவரின் நூக்கன் கார்னர் எல்லா பகுதியிலையும் பரிசுத்த தேவன் கட்டளையிடுகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் பாவங்களை விட்டுவிட மனம் இருக்கா? மனதாக நான் சொல்லுகிறேன், உங்கள் பாவங்களை நீங்கள் விடும்போது இரக்கத்தை பெறுவீர்கள். அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை வாழ்க்கையில் வாழ்வடைய முடியாதபடிக்கு ஏதேனும் இழந்து தவித்தேன் சத்தத்தை கேட்கலாம். சிலுவையிலே இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்பதை நம்ம மறந்துவிட வேண்டாம். அவரிடத்தில் ஓடிவாங்க. எந்த பாவங்களையும் மன்னிக்க அவர் தயப்படுத்தவராக இருக்கிறார். எவரையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ராகா பெண்ணும் வேசியின் வாழ்க்கை மாற்றின ஆண்டவர், அழிந்து போன ரூத்தின் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர், நம்மையும் மாற்றி விடுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நான் தயவாக சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்க ராஜா. வாழ்க்கையை இழந்து தவித்து ஆண்டவரே அப்பா வாழ்வடைய முடியாதபடிக்கு விரக்தியில் செல்லக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏதோ ஒரு தனிமை, ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு வெறுப்பு ஆண்டவரே மனதை வாட்டி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இன்றைக்கு தங்களுடைய பாவங்களை மனதார அறிக்கை செய்து விட்டுவிடட்டும். தேவையில்லாத கேஜெட்ஸ், தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத மனித தொடர்புகளை ஆண்டவரை துண்டித்து விட, அவைகளை கிறிஸ்துவுக்காய் ஆண்டவரை எரித்து ஆண்டவரை எரிந்து விட, ஆண்டவரை அவைகளை விலக்கிவிட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆண்டவரை அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற இந்த தருணத்திலே உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஊழியனாய் ஒவ்வொருவரையும் மனதார் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்கப்பா, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் எல்லைகளை பரிசுத்தப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.